வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆனா பலரும் பேச தயங்குற ஒரு விஷயத்த அலச போறோம். அதுதான் ஆபத்தின் ஒழுக்கம். அதாவது தி டிசிப்ளின் ஆஃப் ரிஸ்க். குறிப்பா இந்த நேக்கட் ஆப்ஷன் பையிங்ல இருக்கிற அபாயங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இது எதுவும் வெறும் தியரி கிடையாதுங்க. மார்க்கெட்ல தினசரி பல பேருடைய வாழ்க்கையே புரட்டி போடுற ஒரு நிஜம். எந்த ஒரு சமரசமும் இல்லாம மார்க்கெட்டோட ஒரு கடுமையான யதார்த்தத்தை நாம இன்னைக்கு விரிவாக புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். சரி, நம்ம இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். மார்க்கெட்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை கவனிச்சிருக்கீங்களா? சந்தைய பத்தி நல்லா தெரிஞ்ச வல்லுனர்கள், பதிவு பெற்ற அகாடமிகள் யாருமே நேக்கட் ஆப்ஷன் பையிங் பண்ணுங்க அப்படின்னு ஒருபோதும் பொறுப்பா சொல்லவே மாட்டாங்க. ஆனா யதார்த்தத்துல நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கவனிச்சு பாருங்க. நிஜம் என்னன்னா, இங்க பலருடைய முழு வாழ்க்கையே இந்த நேக்கட் ஆப்ஷன் பையிங்க நம்பித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எதை ரொம்ப ஆபத்துன்னு வல்லுனர்கள் தவிர்க்க சொல்றாங்களோ அதையே சாதாரண மக்கள் தங்களோட தினசரி வருமானத்துக்கான ஒரே வழியா நம்புறாங்க. ஏன் இந்த முரண்பாடு? இந்த முரண்பாட்டுக்கான விட எங்க இருக்கு தெரியுமா? நம்மளோட மனித உளவியல்ல தான் இருக்கு. ஒரு புது ட்ரேடர் எப்படி இந்த வலையில வந்து சிக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல ரொம்ப ஆசையோட மார்க்கெட்குள்ள வராரு. ஆனா யதார்த்தம் என்ன? அவர்கிட்ட இருக்கிற மூலதனம், அதாவது கேபிட்டல் ரொம்பவே குறைவு. இந்த சின்ன முதலீட்டை வச்சுக்கிட்டு எப்படி உடனே பெரிய லாபத்தை பாக்குறது அப்படிங்கிற ஒரு அவசரம் அவருக்குள்ள வருது. கரெக்டா அந்த நேரத்துல தான் ஒரு ஆபத்தான மாயை உருவாகுது. அவர் இந்த நேக்கட் ஆப்ஷன் பையிங்க ஒரு ஈஸியான குறுக்கு வழியா, ஒரு ஷார்ட்கட்டா நினைக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட கேபிட்டலை பாதுகாக்கணும் அப்படிங்கறதே மறந்துட்டு இதையே ஒரு சூதாக்க மாதிரி மாத்திடுறாரு. இதுலேந்து நமக்கு ரொம்ப தெளிவா புரியுற விஷயம் என்னன்னா, பங்குச்சந்தை பத்தின நம்மளோட அடிப்படை புரிதல்லயே ஒரு பெரிய கோளாறு இருக்கு அப்படிங்கிறது தான். நிறைய பேரு ஆப்ஷன்களை லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு தாக்குதல் ஆயுதமா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நிஜம் அது கிடையாதுங்க. ஆப்ஷன் அப்படிங்கிறது அடிப்படையில உங்களோட ரிஸ்க், அதாவது மார்க்கெட்ல வரக்கூடிய ஆபத்தை கட்டுப்படுத்துற ஒரு தற்காப்பு கருவி. ஒரு அருமையான ரிஸ்க் கண்ட்ரோல் டூல் அது. அந்த தற்காப்பு கருவிய லாபம் தேடுற ஆயுதமா நீங்க மாத்தி பயன்படுத்த நினைக்கும் போதுதான் உங்க மொத்த கணக்குமே அடிபட்டு போகுது. இது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அந்த விலை பணம் அல்ல, அது வாழ்க்கை. ஆமாங்க, ஆப்ஷன்கள் அப்படிங்கிறது ரிஸ்க கட்டுப்படுத்துற கருவிங்கிற உண்மையை நாம மறக்கும்போது அதுக்காக நாம கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த விலை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் மட்டும் கிடையாது, அது உங்க முழு வாழ்க்கையும் கூட. எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு வர்த்தகம் உங்களோட மன அமைதிய, பல வருஷ உழைப்ப ஒரே நொடியில அழிச்சிடக்கூடும். இப்போ பண இழப்பு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு முக்கியமான கேள்விக்கு நாம வருவோம். உங்களை நீங்களே நேர்மையா கேட்டுக்கோங்க. நேக்கட் ஆப்ஷன் பையிங் பண்றது ட்ரேடிங் ரூல்ஸை மீறின ஒரு செயலா? நம்ம மூலதனத்தை பாதுகாக்கிறது தானே மார்க்கெட்டோட முதல் அடிப்படை விதி. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம வெறும் ஆப்ஷன்களை மட்டும் வாங்குறது அந்த ரூல்ஸை உடைக்கிற மாதிரி தானே அர்த்தம். என்ன சொல்றீங்க? இங்க இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ட்ரேடிங்ல ரூல்ஸை மீறது ஏதோ சாதாரண தப்பு கிடையாது. அது ஒரு ஒழுக்கமற்ற செயல். விதிகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம முதலீட்டை பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான ட்ரேடிங் ஒழுக்கம். எந்த பாதுகாப்பும் இல்லாம நேக்கட் ஆப்ஷன் பையிங் பண்றது அந்த அடிப்படை விதியே சுக்குநூறா உடைக்கிற ஒரு ஆழமான ஒழுக்கமற்ற செயல்னு தான் சொல்லணும். இந்த கேள்விய நான் நேரடியா உங்ககிட்டயே கேக்குறேன். உங்களோட ட்ரேடிங் டிசிப்ளின், அதாவது வர்த்தக ஒழுக்கம் எங்க இருக்கு? ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இல்லாம, ஒரு ஸ்டாப் லாஸ் கூட போடாம ஆப்ஷன்களை அப்படியே வாங்கி குவிக்கும் போது உங்களோட அந்த ஒழுக்கம் எங்க போச்சு? இது நிஜமாவே நீங்க திட்டமிட்டு பண்ற முதலீடு தானா, இல்ல உங்களோட ஆசைகளை கொட்டி தீர்க்கிற வடிகால் தானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி, குறிப்பா பங்குச் சந்தையில ஒழுக்கம் இல்லாம யாராலையும் நீண்ட காலம் நிலைச்சு நிற்கவே முடியாது. இது வெறும் மார்க்கெட்டோட விதி மட்டும் இல்லைங்க, இந்த பிரபஞ்சத்தோட விதியும் கூட. இயற்கையின் விதிப்படி பாத்தீங்கன்னா, ஒரு ஒழுக்கமற்ற செயலுக்கு எப்பவுமே ஒரு தண்டனை கண்டிப்பா உண்டு. பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு இயற்கையின் பேரலை மாதிரி. அது யாருடைய உணர்ச்சிகளுக்கும் வளைஞ்சு கொடுக்காது. ஒருவேளை நீங்க ஒரு முறை தப்பிக்கலாம், அதிர்ஷ்டவசமா ஏதோ கொஞ்சம் லாபம் கூட பார்க்கலாம் தான். ஆனா நீண்ட கால அடிப்படையில பார்க்கும்போது சந்தை உங்களோட இந்த ஒழுக்கமற்ற செயலுக்கு முழுமையான மூலதன இழப்பு அப்படிங்கிற கடுமையான தண்டனையை கொடுத்தே தீரும். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த யதார்த்தத்தை ஏத்துக்க உங்கள பலருக்கும் மனசுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருக்கலாம். இல்லையே, என்னால மார்க்கெட்டை கரெக்டா கணிக்க முடியுமே அப்படின்னு உங்க ஈகோ இந்த உண்மையை ஏத்துக்க விடாம உங்களை தடுக்கும். ஆனா நிஜம் என்னங்கிறத கொஞ்சம் உற்று நோக்குங்க. நேக்கட் பையிங் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான ஒழுக்கமற்ற செயல் அப்படிங்கிற அந்த நிஜம் ஒருபோதும் மாறப்போவதில்ல. உங்க ஈகோவை தாண்டி இந்த கசப்பான உண்மையை நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்குதான் நீங்க ஒரு முதிர்ச்சியான ட்ரேடரா மாற தொடங்குவீங்க.
இதையெல்லாம் இவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட இல்ல நான் தொடர்ந்து நேக்கட் ஆப்ஷன் பையிங் தான் செய்வேன் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். உங்களை நீங்களே அழிச்சுக்கிற இந்த வழியை தவிர மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு வேற வழிகளே இல்லையா என்ன? நிச்சயமா இருக்கு. இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. அது உங்களை பாதுகாப்பான இடத்துல வைக்கிற வழி, உங்க கேபிட்டலை காக்குற வழி. அந்த வழி என்னவா இருக்கும்? திங்க் இட்.